அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி டேலி ப்ரைமில் எப்படி வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் வவுச்சர்ஸ் கிரெடிட் நோட் டெபிட் நோட் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு ஸ்டாக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுல இருந்து ஸோ எல்லாமே விரிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே பொறுமையாக நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். இப்போ முதல்ல டேலி ப்ரைமில் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற கம்பெனியை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து மேலே F3 இந்த கம்பெனி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இதில் வந்து ஷட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு என்டர். ஸோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த கம்பெனியை நான் என்ன பண்ணுறேன், முதல்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வந்து புதுசாக வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு கம்பெனி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். மேலே அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், க்ரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா வழக்கம் போல் ஒரு கம்பெனி நேம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ கோல்டன் ஃப்ளவர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் தமிழ்நாடு அண்ட் அகெயின் இது எல்லாமே வழக்கம் போல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். சரி, எல்லாமே அப்படியே எஸ் கொடுத்துட்டே வந்துடுங்க. இதில் வந்து ஜிஎஸ்டியில் மட்டும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நோ கொடுத்துக்கோங்க, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் வேணும். ஸோ நம்ம முதலாளி யார், இந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்டர் யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அப்போ நான் வந்து மாஸ்டரில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மாஸ்டரில் போய் க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து லெட்ஜர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இன்வெஸ்டரோட பேர் யார் அப்படிங்கிறத முதல்ல நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ சரவணா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த கம்பெனியுடைய ஓனர் அப்படின்னா. ஸோ அப்படி போட்டுவிட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்கணும். சரியா? கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இது முதல் ஸ்டெப். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு லெட்ஜர் வந்து என்ன செஞ்சாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஓனர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டியாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு 10,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு முதல்ல அந்த 10,000 கம்பெனிக்கு உள்ளே வர்றதை நம்ம வந்து ஒரு என்ட்ரி போடணும். அது என்ன வவுச்சர் அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சர். ஸோ அப்போது டிரான்சாக்ஷனில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த வவுச்சரில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வவுச்சர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ரிசிப்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் F6 அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைனா டேரெக்டாக ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்டு இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நான் பல தடவை சொல்லிவிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். டபுள் என்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வரும். அதே சேஞ்ச் மோடில் போயிட்டு சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி மோடில் வரும். ஸோ சிங்கிள் என்ட்ரி மோடில் வந்த பிறகு அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ இன்வெஸ்டர் வந்து போடக்கூடிய பணம் வந்து எந்த இடத்துல அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னா கேஷில் வந்து ரிசீவ் ஆகணும். ஸோ நம்ம 10,000 போட்ட உடனே அது எங்கே இருக்கணும், நம்மளுடைய கம்பெனியுடைய கேஷ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும். ஸோ அப்போ பர்டிகுலர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் இன்வெஸ்டர், சரவணா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ போடுறாரு, ஒரு 10,000 போடுறாரு. ஸோ ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த என்ட்ரியை நீங்கள் முதல்ல போட்டுக்கோங்க. ஒன்று. அடுத்ததாக என்ன பண்ணணும், இப்போ நம்ம கையில் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 10,000 இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம என்ன செய்கிறோன்னா நேராக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அண்ட் அகெயின் எஸ்கேப் கொடுத்துட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயும் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் புக்ஸில் போயிட்டு அண்ட் அகெயின் அதில் கேஷ் பேங்க் புக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போய் நீங்கள் பார்த்து கூட உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து காட்டிடும். சரியா? ஓகே. இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நான் ஒரு பொருளை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அந்த பொருளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உதாரணமாக நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு பொருள் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு புக்ஸ் வாங்குற மாதிரி. சரியா? ஒரு டேலி புக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மாஸ்டரில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்வென்ட்ரி மாஸ்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல
யூனிட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ யூனிட்டில் போயிட்டு புக் அப்படிங்கிறத நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா நம்பர்ஸில் சொல்லுவோம். இத்தனை புக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 5 புக்குனா 5 நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்மல் நேமில் என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் மாஸ்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இதில் ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் வந்து டேலி புக் அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன், அண்டரில் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம், இதில் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம். இதில் வந்து யூனிட்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அண்ட் அகெயின் இதுலேயும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே என்ட்ரி பண்ண வேண்டாம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா டேலி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து நம்ம உருவாக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்ம எங்கிட்ட வந்து 10,000 இருக்குது. அந்த 10,000 நான் வந்து புக்கை வந்து நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். சரி, இப்போது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா முதல்ல வவுச்சர் அப்படிங்கிறதுல முதல்ல போய்க்கோங்க. வவுச்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரியா, அப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் F9 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. என்னது F9. சரியா, ஓகே. இப்போ நான் F9 கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே இங்கே பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் பார்ட்டி அக்கௌண்ட் நேம் பர்ச்சேஸ் லெட்ஜர்னு வரும். இது என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம் இங்கேவும் குவான்டிட்டி ரேட் பெர் அமௌண்ட் அப்படிலாம் இங்கே வரணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது வரலை அப்படின்னா நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இப்போ நான் ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். மாற்றின உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து டேலி புக்கு வந்து நினச்சா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒருத்தவங்க வந்து பில் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 டேலி புக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தருவாங்க, இன்வாய்ஸ் தருவாங்க. அந்த இன்வாய்ஸோடைய நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து என்ட்ரி பண்ணணும். உதாரணமாக நான் என்ன பண்ணேன்னா T001 அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய யார்கிட்ட பொருள் வாங்குறனோ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்ட்டி அக்கௌண்ட் நேம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யார்கிட்ட பொருள் வாங்குறனோ அவங்களோட நேமை இங்கே டைப் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விஷயம் இருக்குது. என்னென்னா இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கேஷ் பர்ச்சேஸு, இன்னொன்று வந்து கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு உடனடியாக வந்து பொருளை வந்து வாங்கிறதுக்கு பேர் தான் வந்து கேஷ் பர்ச்சேஸ். அப்போது நீங்கள் பணத்தை கொடுத்து உடனே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா, இந்த ஸ்டெப்பை முதல்ல பண்ணுங்கள். கேஷ் கொடுத்த உடனே ஸோ அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சப்ளையருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சப்ளையருடைய நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ வந்து உதாரணமாக இப்போ எனக்கு வந்து யார் எனக்கு அதை கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்ன்னு டைப் பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணிகிட்டே வர்றோம். என்டர் 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 என்டர். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அல்லது க்ரியேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கேஷ்னு எதுவுமே செய்ய வேண்டாம், கேஷ்னு மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் என்ன போட்டிருக்கு, கேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதாவது பணத்தை கொடுத்து உடனே என்ன செய்கிறோம், நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படிங்கிற இடத்துல ஸோ எப்படி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அதே மாதிரி க்ரியேட், அதாவது ஒன்று Alt+C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ Alt+C அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது, நேம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி வைங்க. என்னது கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள், வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். சரியா, கொடுத்துட்டு இதிலே காட்டும் கரண்ட் பேலன்ஸ் என்ன காட்டுது, உங்களுக்கு வந்து 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது கேஷில். இப்போ நேம் ஆஃப் ஐட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டேலி ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம டேலி புக் அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா குவான்டிட்டி, உதாரணமாக நான் வந்து ஒரு 5 புக்கு வாங்குகிறேன். ஒரு புக்கோட விலை வந்து 1000 ரூபா அப்படின்னு சொல்லி போடுறோம். என்ட்ரி பண்ண உடனே 5000 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய 10,000லேருந்து 5,000 வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு அது வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ 5000 ரூபா தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நேராக வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகணும். அதில் நேராக போனீங்கன்னா அக்கௌண்ட் புக்ஸில் போகணும். அண்டு கேஷ் பேங்க் புக்கில் போனீங்கன்னா இங்கே வந்து காட்டும் 5,000 தான் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து உங்களுக்கு காட்டும். என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இதில் வந்து நீங்கள் காட்டிடும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா
இப்போ பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணியிருக்கோம்னா கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு பண்ணியிருக்கிறோம். சரியா, பணத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், உடனடியாக வந்து பொருளை வாங்கியாச்சு. இன்கேஸ் நமக்கு வந்து பில்லு மட்டும் வருது, பேமெண்ட் வந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம கொடுக்குறோம். சரியா, நம்ம வந்து பொருளை வந்து வாங்கிட்டோம், அட் த சேம் டைம் இன்வாய்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு, ஆனால் பேமெண்ட்டை ஒரு வாரம் கழிச்சு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம பில்லு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக நான் என்ன செய்கிறேன்னா P002 அப்படின்னு சொல்லி ஒரு இன்வாய்ஸ் வருது. ஸோ அது யார்கிட்ட இருந்து வருது, ஏன்னா இப்போ வந்து நம்ம பணத்தை கொடுக்கல இல்லையா, அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்களுக்கு ஒரு லெட்ஜரை க்ரியேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு Alt C அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வந்து இப்போ யார்கிட்ட வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகிள் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டோரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே அண்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நமக்கு சப்ளை பண்ணுறவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லணும். சப்ளை பண்ணுறவங்கள என்ன சொல்லணும், சன்ட்ரி கிரெடிட்டார். ஸோ யார் சப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட பேரை சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எதுவுமே தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ என்டர் சப்ளையர் பேர் எல்லா டீட்டெயிலுமே அதே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். பட் என்ன செய்ய போகிறோம், கடனுக்கு வாங்குற மாதிரி தான். அதாவது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பொருளை வாங்கிட்டு ஒரு வாரம் கழித்து பேமெண்ட் பண்ணுவீங்க. சரியா, அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்போ பர்ச்சேஸ் லெட்ஜரில் என்ன பண்ணுங்கள், இதை பிரித்து பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இன்னொரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். Alt C அப்படின்னு கொடுத்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ். இன்னொரு விஷயம் உங்களுக்கு கவனிக்கணும் சார், கண்டிப்பாக இப்படி கிரெடிட் பர்ச்சேஸு கேஷ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி பிரிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. டேரெக்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு கூட மேலே டைப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வித்தியாசம் காட்டுறதுக்காக இப்படி நம்ம வந்து டைப் பண்ணுறோம். ஸோ இதில் அண்டரில் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஒரு என்டர் முடிஞ்சிருச்சா. ஓகே, இப்போ நம்ம நேம் ஆஃப் ஐட்டத்தில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி டேலி புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே என்கிட்ட 5 புக் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 புக்கு நான் வாங்குகிறேன். சரியா, இல்லை ஒரு 10 புக்கு, சரி 5 புக்கே வாங்குவோம், 5 புக்கு வாங்குகிறோம். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், என்ட்ரி பண்ணிடுறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். என்டர் இப்படி என்ட்ரு பண்ணும்பொழுது இதில் முக்கியமாக ஒரு ஸ்க்ரீன் வரும். என்ன ஸ்க்ரீன் அப்படின்னா, நம்ம கடனுக்கு வாங்குறதுனால ஸோ அந்த பில்லோட டீட்டெயில்ஸை திருப்பி ஒரு தடவை நம்மகிட்ட கேட்கும். இங்கே வந்து நியூ ரெஃப் அப்படின்னு கொடுத்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ ரெஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து B002 அந்த பில்லோட பேர். ஸோ என்னைக்குள்ளே அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் இங்கே என்ட்ரி பண்ணல. 30 நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், அதை பற்றி டீட்டெயில் எதுவுமே தேவையில்லைன்னா ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஆனால் பணம் கொடுக்கல. எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. இப்போ போங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு இங்கே அக்கௌண்ட் புக்ஸில் போயிட்டு இங்கே வந்து கேஷ் பேங்க் புக்கில் போயிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதே 5000 ரூபா தானே இருக்குது. சரியா, என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கடனுக்கு வாங்கியிருக்கோம், பணத்தை வந்து பின்னாடி தான் நம்ம கொடுப்போம். சரி, அப்போ நம்ம ஸ்டாக் வந்து உள்ளே வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் சம்மரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாக் சம்மரியில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், டேலி புக்கில் 10 நம்பர்ஸ் நம்மளுக்கு காட்டிடுச்சு. சரியா, முதல்ல ஒன்று 5 வாங்கணும், அப்புறம் திருப்பி ஒரு என்ட்ரு பண்ணுங்கள், திருப்பி ஒரு 5 வாங்கணும், 10 காட்டிடுச்சா. முதல்ல நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம், ரெண்டாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பில்லு மட்டும் வந்திருக்கு அண்ட் பொருளும் நமக்கு உள்ளே வந்தாச்சு. பில்லு வந்தாச்சு, பொருளும் வந்தாச்சு. அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் வவுச்சருக்கு போட்டுடணும். ஓகே, சரி. இப்போது ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வவுச்சருக்கு போகணும். வவுச்சருக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த F5 அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பேமெண்ட் வவுச்சரில் எப்படி பணத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, செக்காக கொடுக்க போகிறீங்களா இல்லை கேஷாக கொடுக்க போகிறீங்களா. நான் வந்து இப்போதைக்கு நான் கேஷ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் செக்காக கொடுக்குறதா இருந்தால் SBI நீங்கள் புதுசாக ஒரு லெட்ஜர் இங்கே க்ரியேட் பண்ணணும். அதுக்கு லெட்ஜர் நேம் உதாரணமாக SBI பேங்க் அப்படின்னா அண்டரில் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போதைக்கு அது வேண்டாம், அக்கௌண்ட்டில் கேஷ்னே இருக்கட்டும், பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ யாருக்கு நீங்கள் பணத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஈகிள் புக் ஸ்டோரில் தானே வாங்கியிருக்கோம். அப்போ ஈகிள் புக் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் காட்டும். ஸோ என்கிட்ட உள்ள பேலன்ஸ் வந்து 5000 ரூபாய் என்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் ஈகிள் புக் ஸ்டோருக்கு எவ்வளோ தரணும், 5000 ரூபா நம்ம தர வேண்டியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கேயே வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ எவ்வளோ இப்போ பேமெண்ட் பண்ண போகிறீங்க, உதாரணமாக
நான் வந்து 4000 தான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 4000 என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ அப்போ நான் வந்து 5000 என்ட்ரி பண்ண போகிறேன்னா 5000 என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு 3000 தான் என்கிட்ட இருக்குது. சரி, அப்போ 3000 மட்டும் முதல்ல நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ 3000 அப்படின்னு கொடுத்த உடனே அகெயின் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகும் ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். என்ன வரும்? ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பெண்டிங் பில் அப்படின்னு காட்டுதா? ஸோ அப்போது நம்ம மொத்தம் 5000 ரூபாய் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் காட்டிடும். ஸோ அப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் ஒரு என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் அதேமாதிரி 3000 ஜஸ்ட் என்டர் அண்ட் அகெயின் அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு அகெயின் அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட்ஸில் போய் செக் பண்ணணும். அப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அண்ட் அகெயின் அக்கௌண்ட் புக்ஸில் போயிட்டு கேஷ் பேங்க் புக்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்குறத அப்படியே 1 by 1 செஞ்சு பார்த்துட்டு அப்படியே வரணும். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட கேஷ் எவ்வளோ ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2000 ரூபாய் ஆகிடுச்சு. என்கிட்ட 5000 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு 3000 ரூபா மட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த வவுச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் வவுச்சர் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதே சேம் ஸ்டெப் தான். இப்போ டிரான்சாக்ஷனில் வவுச்சர் அப்படிங்கிற இடத்துல போகிறோம். இங்கே வந்து F8 சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே வந்து பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் கேஷ் அப்படின்னு கேஷ் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்ட்ரி பண்ண போகிறோம். அது கேஷ் சேல்ஸ்னால் என்னென்னா பணத்தை வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து உடனே கையில் வாங்கிடுறது. கையில் பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்கறது, பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்கறது. அப்போது சேல்ஸ் லெட்ஜரில் என்ன பண்ணுங்கள், 2ஆக பிரிங்க. என்னென்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல Alt C கொடுத்துட்டு கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இங்கே அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க அண்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த நேம் ஆஃப் ஐட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கம் போல் டேலி புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 10 புக்கு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அதை செக் பண்ணிக்கணும் முதல்ல. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உதாரணமாக இங்கே வந்து டேலி புக்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 புக் மட்டும் நான் ஒரு 5 புக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ரேட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு 1200 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ 1200க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் என்டர் அவ்வளோதான். ஸோ இது வந்து கேஷ் சேல்ஸ். சரியா? டேரெக்டாக பணத்தை வாங்கிட்டு இந்த பொருளை வந்து கொடுக்குறது. சரி, இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் புக்ஸில் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் புக்ஸில் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். சரியா? அதே நேரத்தில் ஸ்டாக்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதையும் இப்படி எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. அண்ட் அகெயின் நேராக எங்கே வரணும் அப்படின்னா ஸ்டாக் சம்மரியில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ 5 நம்பர்ஸ் இருக்குது. என்கிட்ட 10 இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டேன், இப்போ 5 வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த புக்கு வந்து காட்டும். ஸோ இது எங்கே பார்த்தோம், ஸ்டாக் சம்மரியில் பார்த்தோம். இதே மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா அங்கே இன்வென்ட்ரி புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டத்தில் போய் இப்படி இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பொருளையும் பார்த்துக்கிடலாம். ஸோ 2 ஒன்று தான். ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தாலும் ஒன்று தான், இதில் பார்த்தாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சேல்ஸ் வவுச்சர் என்ட்ரி போட்டாச்சு இல்லையா? இப்போ திருப்பி வவுச்சரில் போங்க. இப்போ நம்ம வந்து கடனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 5 புக்கு தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 புக்கை நான் என்ன பண்ணுறேன்னா கடனுக்கு கொடுக்குறேன். சரியா? அந்த பார்ட்டிக்கிட்ட நான் புக்கையும் நான் டெலிவரி பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் பில்லு மட்டும் அவங்க கையில் கொடுத்து விட்டுறேன். அப்போனா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் யாருக்கு அந்த பில்லை கொடுக்குறீங்களோ, யார் நம்மக்கிட்ட பொருளை வாங்குறாங்களோ அவங்களோட பேரை இதில் டைப் பண்ண போகிறோம். சரியா? அப்போ நம்ம வந்து என்கிட்ட வந்து ராஜா ஸ்டோர் அப்படிங்கிறவங்க என்கிட்ட வந்து பொருளை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவர் வந்து என்னுடைய ஒரு கஸ்டமர்னால் கண்டிப்பாக என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோஸை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஜஸ்ட் அதே மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போதைக்கு டெலிவரி நோட் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணுங்கள். என்டர் பண்ணிக்கோங்க. இந்த சேல்ஸ் லெட்ஜரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி Alt C அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் ஃபினிஷ். இந்த நேம் ஆஃப் ஐட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேலி புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 புக்கு மட்டும் நான் வந்து கடனுக்கு சேல்ஸ் பண்ண போகிறேன். அதே 1200 ரேட்டுக்கு தான். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுறோம்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது நியூ ரெஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இன்வாய்ஸ் கொடுக்க போகிறோம். சரியா, நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து இன்வாய்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இன்வாய்ஸுக்கு நீங்கள் என்ன பேர் கொடுக்குறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு சேல்ஸ் வச்சு போட்டதுனால ஆல்ரெடி ஒன்றுன்னு இருக்குது. நீங்கள் வேறு நம்பர் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக நான் S002 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ எத்தனை நாளைக்குள்ளே அவங்க வந்து நமக்கு பணத்தை தரணும் அப்படிங்கிற டீட்டெயில் என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா, ஓகே. இப்போ நம்ம 2 புக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கடனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரியா, அதாவது இன்வாய்ஸையும் கொடுத்துட்டோம், அட் த சேம் டைம் பொருளையும் கொடுத்துட்டோம். சரியா, அதுதான். ஓகே, அப்போ ஸ்டாக் சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 புக் தான் இருக்குது. சரி, அப்போது ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தை வந்து நமக்கு திருப்பி தராரு. சரியா, அப்போ வந்து ஒரு கேஷாகவே என் கையில் வந்து கொடுத்துட்றாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிறத போடணும். ஸோ அப்போ அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்னா கேஷ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் வந்து நம்ம பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்டோர் வந்து கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும், 2400 கொடுக்கணும். ஸோ 2400 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே AGST ரெஃப் அப்படின்னு சொல்லி வரும். இதில் பழைய பெண்டிங் பில் காட்டும், 2400 காட்டுது. அது அவ்வளோதான், என்ட்ரு பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேமெண்ட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தையும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட் புக்ஸில் போய்ட்டு கேஷ் பேங்க் புக்கில் நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் வந்து காட்டிடும். சரியா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ லாபம் இருக்குன்னா 1400 நம்ம வந்து லாபம் வச்சுருக்கோம். இந்த அவுட்புட் தான் எனக்கு வந்து வரணும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் இதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ திருப்பி மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துக்கோங்க, கேட்வே ஆப் டேலிக்கு. இப்போ நான் யாருக்கு எவ்வளோ பணம் பேலன்ஸ் தர வேண்டியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்குறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் ரிசீவபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பெண்டிங் எதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தான் காட்டும். அதே மாதிரி பேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கோ அந்த டீட்டெயிலில் காட்டும். இப்போ 2000 மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, அதை நம்ம இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வவுச்சர்ஸில் போகிறோம், F5 ப்ரெஸ் பண்ணுறோம், பேமெண்ட் வவுச்சர் போகிறோம், கேஷ் அப்படின்னு கொடுத்துட்றோம். சரியா, கேஷில் இப்போ கேஷில் என்கிட்ட 10,400 இருக்குது. நான் யார் கொடுக்க வேண்டியிருக்கு, ஈகிள் புக் ஸ்டோருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. 2000 மட்டும் தர வேண்டியிருக்கு. அந்த 2000 நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் வந்து பேலன்ஸை நான் இப்போ வந்து கொடுத்துட்றேன். சரியா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே AGST ரெஃபரன்ஸ் கரெக்டாக நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக வந்துடும். அடுத்ததாக வந்து இப்போது யாருக்குமே எந்த பேலன்ஸுமே கிடையாது. சரியா, அப்போ நமக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட என்ன மட்டும்தான் இருக்குன்னா நம்மக்கிட்ட அசட்ஸ் நமக்கு எந்த பொறுப்புமே இப்போ இல்லை. எல்லாமே என்ன செஞ்சாச்சு, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள் எதுவும் இல்லை, அண்ட் அகெயின் பேபிள்லையும் எதுவும் கிடையாது. சரி, இந்த ஸ்டெப் ஓவர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் டெபிட் நோட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தர்கிட்ட பொருளை வந்து வாங்கியாச்சு, நல்லா கவனமாக பாருங்கள். F9 பர்ச்சேஸ் வவுச்சர், இன்னும் ஒரு 10 டேலி புக்கு வந்து நான் வாங்க போகிறேன். நல்லா இப்போதைக்கு ஸ்டாக் சம்மரியில் வெளியே வந்துட்டு ஸ்டாக் சம்மரியில் எவ்வளோ புக் இருக்குதுன்னா 3 புக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 10 புக்கு வந்து நான் வாங்க போகிறேன். ஸோ அப்போ வாங்க போகிறேன் அப்படின்னா வவுச்சர்ஸில் போகிறேன், அதே பர்ச்சேஸ் வவுச்சர். சரியா, F9 பர்ச்சேஸ் வவுச்சர், கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன், இந்த ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. சரியா, F9 பர்ச்சேஸ் வவுச்சர் போடுறேன். இப்போ நான் வந்து B003 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அதே மாதிரி ஈகிள் புக் ஸ்டோர்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அப்படி என்ட்ரி பண்ணிட்டே வாங்க, ஈகிள் புக் ஸ்டோர். இங்கே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன புக் வாங்க போகிறோம், டேலிங்கிற புக்கு நம்ம வந்து வாங்க போகிறோம். சரியா, அப்போ நம்ம வந்து 3 புக்கு இருக்குது ஆல்ரெடி. இங்கே வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 10 புக்கு நான் இப்போ வந்து வாங்குகிறேன். சரியா, ஓகே. இல்லை ஒரு 5 புக்கு மட்டும் வாங்கிடுவோம். 5 புக்கு வாங்குகிறோம், 5000 வாங்குகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து இது என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஈகிள் புக் ஸ்டோரில் இருந்து 5 புக்கை வாங்கியாச்சு, இன்வாய்ஸையும் வாங்கியாச்சு, ஐ மீன் பில்லையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கியாச்சு. ஆனால் இதுக்கான பணத்தை வந்து நான் ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் வந்து கொடுப்பேன். சரி, இப்போ நான் வந்து பில்லு வந்து என்கிட்ட வந்தாச்சு 5000. நான் வந்து 5000 நான் நியூ ரெஃப் போட்டாச்சு. ஸோ 5000 பில்லு வந்து என் கையில் வந்துருச்சு. அப்போ நான் வந்து ஈகிள் புக் ஸ்டோருக்கு நான் 5000 கொடுக்கணும் அப்படிங்கிற என்ட்ரி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக எங்கே போகணுன்னா இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்கில் பேபிளில் போனீங்கன்னா இங்கே காட்டிடும்.
ஸோ நான் 5000 நான் வந்து யாருக்கு தரணும், ஈகிள் புக் ஸ்டோருக்கு நான் 5000 கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீ வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் ஸ்டாக்கை செக் பண்ணுறீங்க. ஸோ வந்த அந்த புக்கில் ஸ்டாக் சம்மரியில் போயிட்டு நீங்கள் மொத்தம் நம்மக்கிட்ட 8 புக் இருக்குது. ஸோ 8 புக்கில் இப்போ கடைசி எத்தனை புக் வாங்கினோம், 5 புக்கு நம்ம வாங்கினோம். சரி, இப்போ அந்த 5 புக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு புக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? அப்போது அந்த ஒரு புக்கு நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும். இன்வாய்ஸ் வந்துருச்சு, அந்த இன்வாய்ஸை நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டிங்க. அப்போ நமக்கு 5000 தரணுங்கிறது நமக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சரியா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புக்கை நான் வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறேன். எனக்கு புக்கு சரியில்லை, ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அந்த பொருளை வந்து நான் ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது அப்போ என்ன ஆகணும், அப்போ என்ன ஆகணும், அப்போ ஈகிள் புக் ஸ்டோருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து குறையணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பொருளும் வெளியே போகணும். சரியா? வவுச்சரில் போகிறேன், பொருளும் வெளியே போகணும், அட் த சேம் டைம் நம்மளுடைய அமௌண்ட்டு அட்ஜஸ்ட் ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பொருளும் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த நேரத்தில் அமௌண்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா F10 இந்த சைடில் பார்த்தீங்கன்னா F10 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சில வவுச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா டெபிட் நோட், கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு வவுச்சர் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா டெபிட் நோட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணால் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்கின பொருளில் சம் டேமேஜ் இருந்தது அப்படின்னா ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் போயிட்டு யார்கிட்ட இருந்து பொருள் வாங்கணும், ஈகிள் புக் ஸ்டோரில் வாங்கணும். ஸோ ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லி வரும். இதில் எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு என்ட்ரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை இது வந்து பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறங்கிறதுனால நம்ம தனியாக காமிக்கிறதுக்காக லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இன்னொரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே இருந்துகிட்டே க்ரியேட் பண்ணுறோம். Alt+C கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுனே வச்சுக்கோங்க. எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் அண்டரில் இப்படி கொடுத்துக்கணும். நல்லா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோ என்ன பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். இப்போ டேலின்னு செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம 1ன்னு மட்டும் கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறோம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஈகிள் புக் ஸ்டோருக்கு 5000 தரணும். சரியா? அப்போ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா 5000 காட்டுதா. இப்போ நம்ம 1000 என்ட்ரி பண்ணுறோம். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிடுறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ நீங்கள் நேராக எஸ்கேப் கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும், நேராக அதே மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்ஸ், பேயபிள் என்ன ஆயிடுச்சு, 4000 ஆயிடுச்சா. ஸோ 5000 இருந்துச்சு, நான் 1000 என பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சரி, அதே நேரத்தில் ஸ்டாக்கும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சரியா? எங்கே போய் பார்க்கணும், நேராக வந்து வெளியே வந்துட்டு எல்லாமே கேட்வே டேலிக்கு வந்துடுங்க. ஸ்டாக் சம்மரியில் போனீங்கன்னா இப்போ 8லேருந்து 7 ஆகிடுச்சு. எப்படி செக் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டிடும். வந்துருச்சா? ஸோ அப்போ எல்லா டீட்டெயிலுமே இப்போ 5லேருந்து இங்கே 1 மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. இதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. சரியா? நம்மக்கிட்ட பொருள் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எப்படி பண்ணுறதுனா அதே சேம் ஸ்டெப் தான். இப்போ ஸ்டாக் சம்மரியில் போகிறோம். என்கிட்ட 7 புக்கு இருக்குது. நான் அந்த 7 புக்குமே நான் வந்து இப்போ சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர்ஸில் போகிறோம். அதே மாதிரி F8 சேல்ஸ் கொடுக்குறேன். இங்கே யார்கிட்ட சேல்ஸ் பண்ண போகிறோன்னா ராஜா ஸ்டோருக்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ராஜா ஸ்டோர் அப்படியே என்ட்ரி பண்ணிட்டே வாங்க. ஜஸ்ட் என்ட்ரு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே சேல்ஸ் லெட்ஜரில் என்ன பண்ணணும், ஒன்று நீங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வச்சாலும் சரி, இல்லை கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு வச்சாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லை வேண்டானாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா ஆல்ரெடி நான் சேல்ஸ் அக்கௌண்ட்டே டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக கிரெடிட் சேல்ஸ்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்ம டேரெக்டாக சேல்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து டேலி புக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணி, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ புக் இருக்குது, 7 புக் இருக்குது. 7 புக்குமே நான் என்ன செய்கிறேன், நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ 7 புக்குமே என்ன ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மொத்தம் 8400 ராஜா ஸ்டோர் எனக்கு தரணும். சரியா? கம்பெனிக்கு தரணும், கோல்டன் ஃப்ளவர் ஏஜென்சிக்கு தரணும். சரியா? நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போகிறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போகிறோம். அவுட்ஸ்டாண்டிங் போகிறோம். ரிசீவபிள் 8400 எனக்கு வர வேண்டியிருக்கு. அண்ட் அகெயின் ஸ்டாக்கும் என்ன செஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே 0 ஆகிடுச்சு. சரி, அப்படிங்கிறத ஸ்டாக் சம்மரியில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, சரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு புக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அதை எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னா அதுக்கு அதே சேம் ஸ்டெப் தான். சைடில் அதே மாதிரி F10 அதர் வவுச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் கிரெடிட் நோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட இருந்து பொருள் ரிட்டர்ன் ஆகுதோ ராஜா ஸ்டோர்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இதை என்ட்ரி பண்ணிட்டே வாங்க. இதில் ராஜா ஸ்டோர் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டே வாங்க. இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் புதுசாக ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க. Alt+C கொடுத்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் என்டர். இங்கே வந்து டேலி புக்குன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே நம்மக்கிட்ட ஸ்டாக் 0ன்னு இருக்கா. இங்கே என்ன பண்ணணும், ஒரே ஒரு புக்கு மட்டும் சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் என்டர். இப்போ பாருங்கள் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ ஏற்கனவே 8400 ராஜா ஸ்டோர் எனக்கு தர வேண்டியிருக்கு, கம்பெனிக்கு தர வேண்டியிருக்கு. இப்போ அதில் வந்து 1200 ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். அதே நேரத்தில் எஸ்கேப் கொடுங்க. இப்போ திருப்பி ஸ்டாக் சம்மரிக்கு வாங்க. அந்த ஒரு பொருள் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. எஸ்கேப் வாங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போங்க. அவுட்ஸ்டாண்டிங்கில் போங்க. ரிசீவபிளில் போங்க. 7200 மாறிடுச்சு. 8400லேருந்து 1200 கழிஞ்சு இந்த மாதிரி 7200 மாறிடுச்சு. இதுதாங்க, இவ்வளோ தான் பர்ச்சேஸு, சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், வவுச்சர்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இதை நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பர்ச்சேஸ் ஃபிசிக்கல் ஸ்டாக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.